Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎலோட 58வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு புல்பிரிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 8th May இரவு 7:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் இமாச்சல பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் தர்மசாலாவில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த தர்மசாலாவோட பிச் ரிப்போர்ட், ஒரு பிளேயருக்கான ஆப்ஷன்ஸ் இப்படி எல்லாமே பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் X11 ஆப், இந்த X11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் இந்த ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கிராண்ட் லீக் மட்டும் கிடையாது, கிராண்ட் லீக்ஸ்க்குமே இதுல இருக்குங்க. ஸோ 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல ஒரு 30,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ்வே கொடுக்குறாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்கும் இந்த மேட்ச் வந்து இருக்கு. அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே இதுல ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். இந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னொரு கான்டெஸ்ட் உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு. காம்படிஷன் வைஸ் பார்க்கறப்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஜிஎஸ்டி சார்ஜஸ் அண்ட் டிடிஎஸ் சார்ஜஸ் எதுவுமே பிடிக்கிறதுல ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே. இந்த தர்மசாலாவோட பிச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1457 மீட்டர் ஹைட்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு வேணு இது. ஸோ இங்க வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்ல முதல் ஒரு 6 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 குரூஷியலுங்க. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு அவ்வளவு வந்து ஆஃபர் பண்ணும். நல்ல பவுன்சஸ் இருக்கும், நல்ல சீமும் ஆகும். இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும் பில்லு கொஞ்சம் கிராஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. பேட்டர்ஸ் முதல் 6 ஓவர் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. முதல் 6 ஓவர்ல ஏர்லியாக 2 விக்கெட் விழ கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி விழுந்துச்சு அப்படின்னா டீம் டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 165 to 170 தாண்டுமாங்கனாவே அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் வைஸ் பாக்குறப்ப பெருசா இங்க அசட்ஸ் இல்ல. ஸோ ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் இங்க என்ஜாய் பண்ணி இங்க வந்து பவுல் பண்றாங்க. இந்த முதல் 6 ஓவர் கொஞ்சம் பார்த்து அடித்தாங்கன்னா 200+ ரன்னே வந்து இங்க சாலிடா போகும். அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்க்கு ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேணுதான் அது. ஸோ டாஸை வின் பண்றவங்க மோஸ்ட்லி சேஸ் பண்றதுக்கு தான் வந்து இங்க லைக் பண்ணுவாங்க இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். லைக் அடுத்ததா ரீசன்ட் ரெக்கார்டு சொல்லி பாத்தீங்கன்னா கடைசி 5 T20ல ஒரு 209 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு இந்த வேணுவை பொறுத்த வரைக்கும். மொத்தம் 65 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல 48 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 17 விக்கெட் வந்து ஸ்பின்னர்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. 48 விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. மெஜாரிட்டியான விக்கெட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 9 முறை 2 பேரும் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் தான் 5 முறை வின் பண்ணிருக்கு. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முறை வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான். ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மழை வந்ததுனால மேட்ச் ஒரு ஆஃப் மட்டும் தான் நடந்துச்சு, செகண்ட் ஆஃப் நடக்கல. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி அதே காம்பினேஷனோட வரதான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபேப் டு பிளெசிஸ், கருண் நாயர் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஸோ கருண் நாயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் காணும். அதுக்கப்புறம் தொடர்ச்சியான ஒரு பிளாப்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தென் அடுத்தது அபிஷேக் பொரல், அவர் தான் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணாரு. மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மேட்சும் அவர் பண்ணுவதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். அடுத்ததா KL ராகுல், அக்சர் பட்டேல், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிங்கம், மிச்சல் ஸ்டார்க், துஷ்மந்தா சமேரா, குல்தீப் யாதவ், தங்கராசு நடராசன் அண்ட் அசுதோஷ் சர்மா. ஸோ இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். தென் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான் சரியா 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததா ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததா நெகில் வாட்ரே, சஷாந்த் சிங், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன், அஸ்மத்துல்லா ஓமர்சாய், ஹர்ஷதீப் சிங், யஷ்வந்தர் சகல் அண்ட் ஹர்ப்ரீத் பார். ஸோ இது வந்து பஞ்சாப் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆரம்பிப்போம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஃபேப் டு பிளெசிஸ் தென் கருண் நாயர் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல 2 பேருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல, ஒரு ஏற்றம் இறக்கமா தான் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பா ஃபேப் டு பிளெசிஸ்
பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னாவே 10ல 7 மேட்ச் டு 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. ஏதாவது ஒரு சில மேட்சஸ் மட்டும் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறாரு, ஃபேண்டசி டீமுக்குள்ளேயும் வராரு. ஆனா பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10ல 9 மேட்ச் அவர் வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு. வெறும் 20 ரன் அடிச்சா கூட ஃபேண்டசி டீம்ல வர மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அவருக்கு வந்து இருக்கு. ஸோ பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஏர்லியரா விக்கெட்டை வந்து விட்டுறாரு. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது பேட்டிங் வருவதற்கு முன்னாடியே மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிடுறாரு. அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் எல்லாமே மிட் ஆன் மிட் ஆஃப், லாங் ஆன் லாங் ஆஃப் இந்த இடத்துல மட்டும் தாங்க இருக்கு. ஸோ பவர் பிளே அப்படின்னா மிட் ஆன் மிட் ஆஃப்ல இருக்காரு. பவர் பிளே முடிஞ்சிருச்சு அப்படின்னா லாங் ஆன் ஆஃப்ல வந்து இருக்காது. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமான இடங்களே அதுதான். மேட்சுக்கு மேட்ச் இன்னும் 2 கேட்சை பிடிச்சிடுறாரு லைக் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தென் பேட்டிங்ல வந்து ஆடுறப்போ ஒரு 20 ரன் அடிச்சாவே ஒரு வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துடுறாரு, ஒரு 60 ஃபேண்டசி வரைக்கும் வந்துடுறாரு. ஆனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஏர்லியராகவே அவரோட விக்கெட்ஸை வந்து விட்டுறாருங்க. ஸோ அதான் சொன்ன மாதிரி 10ல 7ல இருந்து 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ஃபிளாப் ஆயிடுறாரு. ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் ஆடுறாரு. அதாவது பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 9 மேட்ச் வரைக்கும் அவருக்கு வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. லைக் ஃபேண்டசி டீமோட சம்டைம்ஸ் ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கூட ரொம்ப ஆப்ட் ஆயிடுறாரு. கருண் நாயர் இதெல்லாம் வந்த முதல் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடி எல்லாருமே இவரை ஏன் எடுக்கல, இவரை ஏன் இந்திய டீம்ல இருந்து டிராப் பண்ணீங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாங்க. அதுக்கப்புறம் டோட்டலி என்னை ஏன் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அவரே காட்டிட்டாரு. ஸோ தொடர்ச்சியான ஒரு பிளாப்ஸ், சூப்பரான பிளேயர், டொமஸ்டிக் லெவல்ல நல்ல ரெக்கார்டு, T20 இந்த சைது முஸ்டாக் அலி நல்ல ரெக்கார்டு, விஜய் ஹசாரேல ரொம்ப சூப்பரா ஆடினாரு. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு எதுல அடிச்சா வெளியே தெரியுமோ அதுல வந்து சொதப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அந்த பொறுப்பை உணர்ந்து அவசரப்படாம இன்டென்ட் காட்டுறது அதுதான் தப்பு. வெரி ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருவோம், T20க்கு தகுந்த மாதிரி ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. இவரெல்லாம் செட்டில்டு பேட்ஸ்மேன், கொஞ்சம் செட்டில் ஆனார்னா அதுக்கப்புறம் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து ஆடுவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த மேட்ச் தோணுது. மேபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு டீம்ல ரொம்ப ரிஸ்கா அவருக்கு ஒரு வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனோ ட்ரை பண்ணுங்க. ஸோ அபிஷேக் போரல் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், லாஸ்ட் மேட்ச் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ணாரு. ஸோ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு இருக்கு. விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல 20-25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். தென் பேட்டிங்ல 1 டவுன் வராரு. ஸோ 1 டவுன்ல வந்து கண்டிப்பா ஏர்லியரா விக்கெட் போச்சுன்னா வந்து குயிக்கா ஒரு 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. நல்ல இன்டென்ட் இருக்கு, நல்ல ஃபார்ம். கண்டிப்பா அவர்கிட்ட நம்ம ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவருக்கு வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட நீங்க அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். KL ராகுலுக்கு அட்வான்டேஜ் இல்ல, இப்போ விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் இல்ல. நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், விக்கெட் கீப்பர் அவர் பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்தாரு. அவர்கிட்ட நல்ல ஒரு ரெக்கார்ட் இருந்துச்சு. 2 மேட்ச், அதாவது லாஸ்ட் மேட்ச் செகண்ட் ஹாஃப் நடக்கல, அதுலயும் ஃபிளாப், பேட்டிங்ல ஃபிளாப். அதுக்கு முன்னாடி மேட்ச் 2 இன்னிங்ஸுமே நடந்தது, அதுல விக்கெட் கீப்பர் அவர் பண்ணல, பேட்டிங்ல ஃபிளாப். ஸோ விக்கெட் கீப்பர் பண்றப்ப மட்டும்தாங்க ஒரு கான்ஃபிடென்டே கிடைக்கும் ஒவ்வொரு பிளேயருக்குமே. ஏன்னா அவங்க அந்த விக்கெட் கீப்பர்ல இருந்து தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குமே, பிச்சு எந்த மாதிரி இருக்கு, நம்ம எந்த மாதிரி ஆடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஸ்டிக்கு பின்னாடி இருக்கிறப்பதான் அவங்களுக்கு தெரியும். அது அவர் மிஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. இந்த மேட்சும் விக்கெட் கீப்பர் பண்ணா ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் ஒரு ஆப்டா இருப்பாரான்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க இருக்க போகுது. அக்சர் பட்டேல் இந்த டீமோட கரண்ட்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர், போத்லயுமே பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. மிடில் ஆர்டர்ல ஒரு மாதிரி கை கொடுத்து தூக்கிட்டு போறாரு. இவர் மிடில் அந்த செகண்ட் டவுன் தேர்ட் டவுன்ல வர்றதுனால பேட்டிங்கோட டெப்த் இன்னும் கீழே வரைக்கும் போறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு. ஸோ அக்சர் பட்டேல் பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா 20ல இருந்து 25 ரன் சாலிடா அவருக்கு கிடைச்சிடும். தென் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், ஜாஸ் இங்கிலீஷ், தென் ஷசாந்த் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ்னு லாட் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. முதல் ஒரு 6-7 பேர்த்துல இம்பாக்ட் பிளேயரோட சேர்த்தோம் அப்படின்னாவே கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 பிளேயர் வந்து ரைட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால அக்சர் பட்டேலோட வேல்யூ இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ மினிமம் ஒரு விக்கெட் அவருக்கு கிடைக்க சான்சஸ், அந்த பாயிண்ட் திசையில இருப்பாரு, தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருப்பாரு, 1 or 2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ், தென் பேட்டிங்ல 20-25 ரன் அப்படிங்கிறப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீகோட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு இந்த மேட்ச் வந்து அவரு ஆப்டா வந்து இருப்பாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா கடைசி 5 ஓவருங்க. கடைசி 5 ஓவர்ல வந்து ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ரோல். இந்த ரோல் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ரோல் தான். ஏன்னா அவர் வரக்கூடிய அந்த கடைசி 5 ஓவர் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல். அப்படி வர்றப்போ அது ஏர்லியராகவே விக்கெட் விடவும் சான்சஸ் இருக்கு. தென் குயிக் ஃபயரா ஒரு 30 ரன் அடிக்கவும் சான்சஸ் இருக்கிறதுனால ஒரு 50-50 ஆப்ஷனுக்குள்ள ஒரு ஒரு ஆப்ஷன் தான் அது.
அவரை நம்ம எந்த மாதிரி டீம்ல செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி டீம்ல கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ்க்கு வந்து ஆப்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஒன் சைடா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஃபேவரா ஒரு டீமை நீங்க போடுறீங்க, டாப் ஆர்டர்ல ஒரு 3 விக்கெட் ஏர்லியரா விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப்க்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா அதுல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம் கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ்க்கு. அதர்வைஸ் நியூட்ரலான டீம் போடுறீங்கன்னா கிறிஸ்டன் ஸ்டெப்ஸ் நீங்க 50-50 ஆப்ஷன் தான் பயன்படுத்தணும். அது இல்லாம கருண் நாயர், ஃபேப் டு பிளெசிஸ் 2 ரைட் ஹேண்டர்ஸ் டாப் ஆர்டர்ல ஓப்பனிங்லேயே. ஆப்போனன்ட் டீம்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன், அசதீப் சிங் 2 லெப்டிஸ் இருக்காங்க, நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய லெப்டிஸ். இன்சிலாவே த்ரெட் இருக்கிறதுலாம் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகங்க. அதே மாதிரி விப்ராஜ் நிக்கம். இப்ப பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டி நடராஜன் லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, பட் பவுலிங் கொடுக்கல, லைக் மேட்ச் நடக்கல. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரைங்க. கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க்கு கூட சேர்ந்து தங்கராசு நடராஜன் தான் டெத் ஓவர்ல பவுல் பண்ணுவாரு. குறிப்பா நடராஜன் வந்ததுனால அந்த 20வது ஓவர் நடராஜனுக்கு தான் கொடுப்பாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு அதுக்கு முன்னாடியே ஓவரை முடிச்சிடுவார், லைக் 19வது ஓவரே மிச்சல் ஸ்டார்க் முடிச்சிடுவார். அப்ப அந்த 20வது ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு நடராஜனுக்கு தான் கிடைக்கும். மினிமம் 2 to 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா. செகண்டா பால் பண்ண போறாங்கன்னா 1 விக்கெட் வரைக்கும் தாங்க எடுப்பாரு. போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் மிச்சல் ஸ்டார்க். மினிமம் செகண்ட் இன்னிங்ஸ்லயும் 1 விக்கெட் எடுத்துருவாரு. தென் பேட்டிங் வந்தாலும் சம் கான்ட்ரிபியூட். தென் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அவரோட ஹைட்டை பாக்குறப்போ இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாம் நிறுத்தி வைப்பாங்க, 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்கு. நடராஜன் ஃபர்ஸ்ட் பால் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஏதாவது ஒரு டீம்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டெல்லி பால் பண்ண போறாங்க அப்படின்னா. குல்தீப் யாதவ் செகண்டா பால் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை. 2ங்கிறது 3 விக்கெட் கூட எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். ஸோ மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர், அதே மாதிரி நடராஜன் 4 ஓவர், குல்தீப் யாதவ் 4 ஓவர். இந்த 3 பேரும் தான் 4 ஓவரை பால் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 8 ஓவரை வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அவர்கிட்ட இருந்து 3 ஓவரும், துஷ்மந்தா சமீர் 3 ஓவரும், விப்ராஜ் நிங்கம் அவர் வந்து 2 ஓவர் வரைக்கும் பால் பண்ணுவாங்க. இந்த காம்பினேஷன்ஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்க போகுது. ஸோ இதுல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல மிச்சல் ஸ்டார்க் அண்ட் அக்சர் பட்டேல் 2 பேரும் போத் இன்னிங்ஸ்லயும் இம்பார்ட்டனா இருப்பாங்க. செகண்டா பால் பண்ணும்போது குல்தீப் யாதவ் இம்பார்ட்டனா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது நடராஜன் இம்பார்ட்டனா வந்து இருப்பாரு. இதுதான் பவுலிங்கான காம்பினேஷனா இருக்க போகுது டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். தென் பஞ்சாப் கிங்ஸ், பிரப்சிம்ரன் சிங் செம ஃபார்ம்ல இருக்காரு. தொடர்ச்சியான ஒரு இதை வந்து வெளிக்காட்டு இருக்காரு. நல்ல ஒரு டச், நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. குறிப்பா ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியான அவரோட பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த டீம் ஒரு பெரிய ஸ்கோர் செட் பண்றதுக்கு டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய 2 பேர்த்தோட பங்களிப்புமே ரொம்ப இதா இருக்கு. தென் அதுக்கப்புறம் ஸ்ரேஷ் ஐயரோட ஃபார்ம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்க கொஸ்டின் மார்க்கே. ஸோ பிரப்சிம்ரன் சிங் கிட்ட அவரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அந்த வகையில நல்ல வேகத்துல பால் பண்ணக்கூடிய மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. கொஞ்சம் இந்த நல்ல ஸ்விங்கோட பால் பண்ணக்கூடிய துஷ்மந்தா சமீர், அந்த 2 பேருமே பவர் பிளேல பால் பண்ண போறாங்க. சோ அது மேஜரான ஒரு த்ரெட்டா இருக்க போகுது பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் அட்வான்டேஜ் இல்லை, ஏன்னா விக்கெட் கீப்பர் வந்து ஜாஸ் இங்கிலீஷ் தான் பண்றாரு அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் வைஸ் எதுவும் இல்லாதனால பிரப்சிம்ரன் சிங் ஏர்லியராகவே விக்கெட் விட சான்சஸ் இந்த மேட்ச் ரொம்ப 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 அதிகம். இந்த இன்சீலான ஒரு த்ரெட் கண்டிப்பா வந்து மிச்சல் ஸ்டார்க் கிட்ட இருக்கு. பவர் பிளேலயே அக்சர் பட்டேலும் வந்து பால் பண்ணிடுறாரு. ஸ்டிக் டு ஸ்டிக் பால் பண்ணுவாரு. கொஞ்சம் கஷ்டப்படுறாருங்க, ஸ்பின்னர்த்தையும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. தென் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டையும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மற்றபடி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலரா இருந்தாலும் சரி, ஆஃப் பிரேக் பாலரா இருந்தாலும் சரி, லெக் பிரேக் பாலரை கூட கொஞ்சம் ஈஸியா ஆடிடுறாரு. தென் இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அதுல மிச்சல் ஸ்டார்க்கோட அந்த த்ரெட் வந்து இன்சீலாவே பிரப்சிம்ரன் சிங்க்கு வந்து இருக்கு. பிரியான்ஸ் ஆரியா இப்ப எல்லா டீம்லயுமே இந்த யங் பிளேயர்ஸ் ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டியை காட்டிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இம்பாக்ட் பிளேயர் அவரை வெளியே கொண்டு போக மாட்டா. பிரப்சிம்ரன் சிங் தான் மோஸ்ட் ப்ராபபிலி வெளியே கொண்டு போறாங்க. ஆமா, பிரப்சிம்ரன் சிங் வெளியே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அட்வான்டேஜ் அவருக்கு எதுவுமே இல்லாம போயிடுது. அப்போ அந்த பிரியான்ஸ் ஆரியாவுக்கு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தென் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி குயிக்கா ஒரு 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு குவாலிட்டியான ஆஃப் பிரேக் பவுலர் அந்த டீமுக்கு இல்லாதது இவருக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க போது. பிரியான்ஸ் ஆரியா பேட்ல இருந்து இந்த மேட்ச் 30 to 50 ரன் வரைக்கும் கூட வர வாய்ப்புகள் இருக்கு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச் ஜாஸ் இங்கிலீஷை வந்து ஆட வச்சாங்க, அது ஒர்க் அவுட்டும் ஆனிச்சு. ஸோ அதனால திரும்ப என்ன பண்ண போறாங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷை கொஞ்சம் பவர் பிளேல ஆட வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏர்லியராகவே ஒரு விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா. ஸோ கண்டிப்பா ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் எடுப்பதற்கான என்ன சொல்றது அதிக ரன்ஸ் எடுத்து ஃபேண்டசி டீம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம்? KL ராகுல், அபிஷேக் போரல், பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் 4 பேருமே வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்தோட மைண்டுமே என்ன போகும், ஜாஸ் இங்கிலீஷை விட்டுட்டு மத்தவங்க மேல மட்டும்தான் போகும். ஆனா இந்த டீம்ல விக்கெட் கீப்பர் பண்றதே இவரு தான் அப்படிங்கிறப்ப அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ் இங்கிலீஷுக்கு தானே கிடைக்கும். அது அவருக்கு அட்வான்டேஜ்.
தென் லாஸ்ட் மேட்ச் பவர் பிளேவில் அவர் ஆட விட்டாங்க, குயிக்கா ஒரு 30 ரன் அடிச்சாரு. இந்த மேட்சும் அதே தான் பண்ண போறாரு. ஸோ கண்டிப்பா அவர் தான் வந்து பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லா மேட்சுமே ஆடிட்டு இருக்காரு. ஒரு இது வரைக்கும் விளையாண்ட மேட்சஸ்லேயே ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் ஒரு ஏர்லியரா விக்கெட்டை விட்டு ஃபேண்டஸ் டீமுக்குள்ள வராம இருந்தாரு. அதுலயும் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சி நெயில் பிட்ல ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்ட்ல தான் ஃபேண்டஸ் டீம்ல வராம போயிட்டு இருக்காரு. ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஒரு ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸ்க்கு வேணா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. ஆப்போனன்ட் டீம்லயுமே ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் விக்கெட் எடுக்கிற அளவுக்கு இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு த்ரெட் இவருக்கு யாரு இருப்பாங்கன்னா இந்த விப்ராஜ் நிகம் இருப்பாருங்க. ஏன்னா அவருக்கு பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லி இவருக்கு எகென்ஸ்டா அவர் பவுல் போட வச்சாங்கன்னா அவர் அடிச்சு ஆட ட்ரை பண்ணுவாருங்க. விப்ராஜ் லிங்கம் ஒரு அடிக்கும் போது விக்கெட் கிடைச்சிருதுங்க. கீழாக தரையோட தரையா பவுண்டரிஸ் ஆடுறப்ப நிறைய ரன்ஸ் கொடுத்துறாரு. அவரோட பால் அடிக்க போனா ஒரு விக்கெட் கிடைக்குது. அது இல்லாம அவர் இது வரைக்கும் இந்த சீசன்ல எடுத்த விக்கெட்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ், அது அவர் அடிக்க போய் தான் விக்கெட் கிடைச்சது. எனக்கு தெரிஞ்சு விப்ராஜ் லிங்கம் இருந்து ஒரு பேட்டில் கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயருக்கு இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர் இருக்கும் போது அவர் போட விட்டாங்கன்னா அடிப்பாரு. நான் பர்சனலா அவர் ஒமிட் பண்றேன். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் தான் பயன்படுத்த போறேன். ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃப், வேற வழி இல்ல. பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. நெகில் வேத்ரே எந்த மாதிரி சமயங்கள்ல பயன்படுத்தணும்? ஒரு ஒன் சைடா நீங்க டெல்லிக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல நெகில் வேத்ரே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. இப்போ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேற வந்துருச்சு. அதுதான் செசாந்த் சிங், ஸ்டோயினிஸ் வரைக்குமே இருக்கிறதுனால மேபி ஒரு 13 ஓவர் வரைக்குமே இந்த முதல் 4 பேர் ஆடிட்டாங்கன்னா நெகில் வேத்ரேவோட டவுன் இன்னும் டவுன் த ஆர்டருக்கு போய்கிட்டே இருக்கும். அதுதான் மைனஸ். ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு ஒன் சைடா டெல்லிக்கு ஃபேவரா ஒரு டீம் போடுறீங்கன்னா அதுல நெகில் வேத்ரே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு நியூட்ரலான டீமா இருந்தா அதுல நெகில் வேத்ரே நீங்க மிஸ் பண்ணிடுங்க. பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல மார்க்கோ யான்சன், அஸ்முத்துல்லா ஒமர்சாய், அசதீப் சிங், யஸ்வந்தர் சகல் இந்த 4 பேருமே அவங்களோட 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாங்க. அடுத்ததான் ஹர்ப்ரீத் பாட் வந்து மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவரும், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் மினிமம் 1 மேக்சிமம் 2 இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் பவுலிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 பேர் தான் 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. ஸோ இதுல டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் தான் அசதீப் சிங். அந்த ஸ்லாக் ஓவர்ஸ்ல அவர் தான் வந்து பவுல் பண்ண போறாரு. இனிஷியலா பவர் பிளேல மார்க்கோ யான்சன், அசதீப் சிங் இந்த 2 பேர்த்த வச்சு தான் பவுல் பண்ண வைக்க போறாங்க. அப்புறம் 3வது 4வது ஓவருக்கு அப்புறம் அஸ்முத்துல்லா ஒமர்சாய் வந்துருவார். இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட் ப்ராபபிலி வருவாங்க. ஆப்போனன்ட் டீமை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ல 2 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஹர்ப்ரீத் பாரை இந்த மேட்ச் வந்து பவர் பிளேல பவுல் பண்ண வைக்க சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அவர் ஹர்ப்ரீத் பார் பவர் பிளேல ரொம்ப சூப்பரா ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணுவாரு. ஸோ அப்ப இந்த மேட்ச் எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல இருக்க போகுதுன்னா மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பார் அண்ட் அர்ஷதீப் சிங் இந்த 3 பேரும் பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. மிடில் ஓவர்ஸ்ல அஸ்முத்துல்லா ஒமர்சாயும் யஸ்வந்தர் சகலும் பவுல் பண்ண போறாங்க. டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஷதீப் சிங்கும் அஸ்முத்துல்லா ஒமர்சாய் இந்த 2 பேர் தாங்க பவுல் பண்ண போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா அர்ஷதீப் சிங்கும் அஸ்முத்துல்லா ஒமர்சாய் இந்த 2 பேருமே மஸ்ட் ட்ரையா இருப்பாங்க உங்களுடைய டீம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா மார்க்கோ யான்சன் மஸ்ட் ட்ரை. ஏன்னா மார்க்கோ யான்சனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது சம் கான்ட்ரிபியூட் பேட்டிங்ல கிடைச்சிடும். செகண்டா பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ செகண்டா பவுல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி யஸ்வந்தர் சகலுக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ். அஸ்முத்துல்லா ஒமர்சாய், மார்க்கோ யான்சன் 2 பேருமே பேட்டிங்லயும் சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த 3 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்றப்ப கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா மார்க்கோ யான்சன், அர்ஷதீப் சிங், யஸ்வந்தர் சகல் இந்த 3 பேர் காம்பினேஷனோட போறதுதான் ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அர்ஷதீப் சிங்க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி பிரியான் சரியாவுக்கு ரொம்ப ரிஸ்கா எனக்கு அந்த அமௌண்ட் போனாலும் பரவாயில்ல நினைக்கிறவங்க அவருக்கு வந்து ஒரு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணுங்க. ஜாஸ் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா இந்த மேட்ச் வந்து ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு 1 டவுனே லாஸ்ட் மேட்ச் ப்ரமோட் பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆனதுனால இந்த மேட்சும் அதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மேபி ஒரு 40 ரன் ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ ஜாஸ் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு டீம்லயாவது ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரிஸ்கா. அப்புறம் சேஃபா எல்லாரும் ஸ்ரேயஸ் போயிருப்பீங்க, அது ஸ்மால் லீக்ஸ்க்கு ஆப்டா இருக்கும். ஒரு டவுன் இப்போ 1 டவுன் வரல, 2nd டவுன் வராரு, அதையும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா நடராஜனுக்கு ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணி பாருங்க. டெத் ஓவர்ல குறிப்பா அந்த 20வது ஓவர் அவர் தான் வந்து பவுல் பண்ணுவாரு. தென் செகண்டா பவுல் பண்ணும்போது குல்தீப் யாதவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கா கருண் நாயருக்கு ஒரே ஒரு டீம்ல மட்டும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா ட்ரை பண்ணுங்க. அபிஷேக் பொருள்
போத் இன்னிங்ஸ்லுமே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். விக்கெட் கீப்பர் ஒரு அட்வான்டேஜ், நல்ல டச்ல தான் இருக்காரு அவருக்கு. நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே கூட நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். குறிப்பா பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க ஃபேப் டு பிளேசிஸ்க்கு ஒரே ஒரு டீம்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் தான் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மல்டிபிள் டீம்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா யாருக்கு ட்ரை பண்ணுங்க, பேட்டிங் செகண்ட் யாருக்கு ட்ரை பண்ணுங்கன்னா அதை வச்சு நீங்க மல்டிபிள் டீம்ஸ் போடுறப்போ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.